ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி நோவா தாத்தா பற்றி நம்ம பார்ப்போம். இரண்டு இரண்டாய் நோவாவும் பெரும் வெள்ளமும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 22 முடிய. பூமி மக்களால் நிறைந்தது, ஏன் இவர்கள் படைத்தோம் என்று தேவனை வருந்தும் அளவிற்கு மக்கள் பாவம் செய்தனர். ஒரு பெரும் வெள்ளத்தை அனுப்பி எல்லோரையும் பூமியில் இருந்து அழிக்க தேவன் முடிவு செய்தார். அங்கு நோவா என்ற பெயர் கொண்டு ஒரு மனிதன் இருந்தான். அவன் மற்றவர்களைப் போல் இல்லாமல் தேவனையே நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து ஒருவராய் தேவன் அவரை அவன் குடும்பத்தினரும் இந்த பேரழிவிலிருந்து தப்பிக்க நினைத்தார். தேவன் அந்த பெருவெள்ளத்தை குறித்து நோவாவை எச்சரித்தார். ஒரு பெரிய படகை செய்யும்படி அதில் மேல் கூரை, 3 தளங்கள், ஒரு ஜன்னல் மற்றும் ஒரு கதவை கொண்டு அதை உருவாக்கும்படி அவனிடத்தில் கூறினார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நோவாவும் அந்த பெரிய படகை கட்டினார். எல்லா வகை மிருகங்களும் ஒரு ஆண் ஒரு பெண் என இரண்டாய் சேகரிக்கும் தேவன் நோவாவிற்கு கட்டளையிட்டார். பின்பு நோவா அந்த குடும்பத்தும் மற்றும் மிருகங்களையும் படகுக்குள் சென்றனர். தேவன் அந்த படகை கதவை மூடினார். 40 நாள் தொடர்ந்து மழை பெய்தது. வானத்தில் தண்ணீர் ஊற்றியது. கடல் மற்றும் ஏரிகள் தண்ணீர் உயர்ந்து உயரமான மலைகள் வெள்ளத்தினால் மூழ்கி போனனர். இதற்கிடையே நோவாவும் அவன் குடும்பத்தினரும் மிருகங்களும் பெரிய வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பு படகில் பயணித்தனர். தேவன் ஒரு நிமிடம் கூட நோவாவை விட்டு மறக்கவில்லை. தேவன் காற்றை வீசும்படி அனுப்பினார். தண்ணீர் மட்டம் குறைந்தது. படகு ஆராத் மலை மீது தங்கிற்று. நோவா ஒரு புறாவை வெளியே அனுப்பி அது திரும்பி வரவில்லை என்றால் வெளியே பாதுகாப்பாக உள்ளது என்று அவன் தெரிந்து கொள்வான். பூமி காய்ந்தவுடன் அவர்கள் வெளியே வரச் சொன்னார். இனி இந்த உலகத்தை தண்ணீரால் அழிக்க மாட்டேன் என்று தேவன் உறுதியளித்தார். அவர் வாக்குறுதிக்கு அடையாளமாக ஒரு வானவில்லை வைத்தார். இனி மழையினால் பூமி அழிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவே. காட் பிளஸ் யூ. எல்லாமே